இந்த மூங்கில் உப்புல வந்து பார்த்தீங்கன்னாக்க, நன்றாட வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றுக்குமே வந்து கொரியர்கள் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த மூங்கில் உப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மூங்கில் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா, முட்டையினுடைய மஞ்சக்கருவை போன்ற ஒரு ஒரு சுவையை, ஒரு மணத்தை அது வந்து ஏற்படுத்தும். இது வந்து காஸ்மெட்டிக்ஸில் அதிகமாக இதை பயன்படுத்துகிறாங்க. பற்பசை பேஸ்ட்டாக இருக்கட்டும், உடலுக்கு பயன்படுத்தக்கூடிய குளியல் சோப்பு, இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. கொரியர்கள் இதை பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். மூங்கில எரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 18 மணி நேரம் வந்து அதை எரிப்பாங்க. எரிந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உப்பை இரும்பு பாத்திரத்தில் எடுத்து அதை குளிர்வித்து அதன் பிறகு கைகளால் உடைப்பாங்க அந்த இதை. அப்போ கிடைக்கக்கூடிய அந்த உப்பை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மூங்கில்ல வைக்கிறதுக்குள்ள அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய நுண்ணிய பொருட்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீக்கிட்டு தான் வந்து மறுபடியும் வந்து அதில் வைப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பொருளினுடைய பயன்பாடு இன்னைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தியும் இதில் இருக்குது. ஏன்னா அந்த மூங்கிலினுடைய மொத்த தன்மையும் எண்ணெயாக அந்த உப்பிலேயே கலந்து விடுவதனால மூங்கிலை உட்கொள்வதற்கு சமம் இந்த உப்பை உட்கொள்றது.